விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றி பார்ப்போம். டிஎன்யூஎஸ்ஆர்பி காமன் ரெக்ரூட்மெண்ட் அண்டு ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சோ அதிலிருந்து அவர்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்காக ஒரு தனி சேனலே வச்சு பேசலாம். அவ்வளோ இது கண்டினியூட்டி. சரி, என்ன சரி இது பார்ப்போம். நேற்றைக்கு 19/12/2024 இந்த ஆஸ்பிரண்ட்ஸு தரப்பில் போட்டிருந்த அந்த வழக்கு நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. ஹானரபிள் ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன் முன்னிலையில். அப்பையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அது அந்த ஏற்கனவே அவங்க கொடுத்தது தான். அதில் ஒன்றும் பெருசாக மாடிஃபை பண்ணது மாதிரி தெரியலை. அந்த அதே தான் அவங்க ரிசல்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா வெறும் நம்பர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அதனுடைய மார்க்கு, அதனுடைய அந்த கம்யூனல் கேட்டகரி, அந்த இது எல்லாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே அந்த விசாரித்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு ஆனந்த் வெங்கடேஷ் சாரும் கூட அந்த ஒரு 15 காலம் கட்டி இதன்படி எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்போயும் இப்போ இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அதை அட்மிட் பண்ணி ஆமாம் அதுபடி தானே வேணும், அப்போ தானே அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ திரும்ப விட்டுருக்காங்க. நேற்றைக்கு நடந்ததுபடி அந்த முழுமையான லிஸ்ட்டு வருகிற 2/1/2025 அதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுங்க. அதே ரிசல்ட்டு அப்படியே நெட்டிலையும் ஓப்பனாக அதை உங்களது தளத்திலேயே போட்டுருங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து அது முடித்ததுக்கு பிறகு 7/1/2025 விசாரணைக்கு வருது. சரி, 2/1/2025 தரப்பில் போட்டுட்டு எதுக்கு 7/1? எதுக்குன்னா இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் வழக்காடிகள் இருக்காங்க பாருங்கள், வழக்கு போட்ட பெட்டிஷனர்ஸு, அவங்க அதெல்லாம் எடுத்து ஒன்றொன்றையும் பார்க்கணும். அவர்கள் தரப்பில் அது திருப்தி இருக்கணும். அப்படின்னா தான் அது நீதிமன்றத்தில் அட்மிட் ஆகும். நீங்கள் அவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம்ல பல பதிவுகளில். அதனால தான் அந்த பயத்தின் காரணத்தினால தான் அது இன்னமும் ரிலீஸ் ஆகிறதுல இவ்வளோ தயக்கம் இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருந்த நேரம், அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதெல்லாம் கமெண்ட்ஸ் ஆகிருந்த நேரம், அப்போ அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் அவங்க திருமதி சீமா அகர்வால் மேடம் இருந்தாங்க. நம்ம ரொம்பவே ஹானஸ்டாக அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம். எல்லாமே சரியாக இருந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் அறிவிப்பு வரும் அப்படின்னு. அப்படி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், யூபிஎஸ்சி மாதிரி கொண்டு வந்துடுவேன் அப்படிலாம் பார்த்தாங்க. ஆனால் அதனால் அந்த ஒரு நம்பிக்கை ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்புலேயே இருந்துச்சு. நம்மளே வெகுவாக பாராட்டி நிறைய பேசியிருந்தோம். அப்படி இருந்த நிலையில் திடீர்னு அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு உள்ளானாங்க. சரி, ஒரு வழக்கமான மாறுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு ஓரளவுக்கு பழைய திமுக ஆட்சியில் ஒரு திமுக அனுதாபி அப்படின்ற வகையில் அறியப்பட்ட அந்த ஓய்வு பெற்ற திரு சுனில்குமார் ஐபிஎஸ் அவங்க சேர்மனாக நியமனம் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் மற்ற அரசியல் ரீதியாக பல எதிர்க்கட்சிகள் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சிச்சு. அதிமுக நேர நீதிமன்றத்துக்கே போச்சு. இந்த நிலையில் அவருடைய அந்த பதவி நியமனம் அப்படியே நடக்கலை, தள்ளி போயிடுச்சுன்னு வைங்க. இப்போ அந்த மேடம் டிரான்ஸ்ஃபர் ஆனது, அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு நியமனம், இப்போ இந்த இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது, ரிசல்ட் வெளியிடுவதில் இவ்வளவு தயக்கம், தாமதம், இவ்வளவு குளறுபடி, இது எல்லாம் இருக்கிறத பார்க்கையில் வேறு ஏதேனும் அரசியல் ரீதியான அழுத்தம், வேறு ஏதேனும் மால் ப்ராக்டிசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்பில் சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே அவ்வளவு ஃபெய்த்தாக ஹானஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தது, அவ்வளவு நம்பிக்கையாகவும் இருந்தாங்க. பொதுவாக அந்த படித்த ஏழைப்பட்ட இளைஞனுடைய கடைசி புகலிடமே டிஎன்யூஎஸ்ஆர்பி தான். யாருமே வேண்டியதில்லைங்க, யார் எந்த சிபாரிசு வேண்டியதில்லை, ஆள் தெரியணும்னு அவசியம் இல்லை, அரசியல் பின்புலம் வேண்டியதில்லை, கையில் பணம் வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. எக்ஸாமுக்கான தகுதி, அவனுக்கான அறிவு தகுதி, அவனுக்கான உடல் தகுதி இருந்துச்சுன்னா சும்மா அவனுடைய சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு நேராக கிரவுண்டுக்கு வரலாம். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தது. அதை தயவு செய்து உலட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா இவ்வளவு குளறுபடி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போயும் நீங்கள் அந்த 2ஆம் தேதி போட்ட ரிசல்ட்டு அது ஆஸ்பிரண்ட்ஸை எப்படி திருப்தி அளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் 2ஆம் தேதி கொடுக்க காத்திருக்கக்கூடிய ரிசல்ட் அதே தானே மாடிஃபை பண்ணீங்க. இப்போ நேற்று கொண்டு என்ன கொடுத்தீங்க? அன்றைக்கி 30/10/2024 என்ன ரிசல்ட் போட்டிங்களோ அதை ஏதோ ஷோ பண்ண மாதிரி காமிச்சிங்க. நீதிமன்றத்தை எப்படா
ஏமாத்துறது, இந்த ஆஸ்பிரன்ஸை எப்படா ஏமாத்துறது, அப்புறம் திடீர்னு கடைசியாக என்ன சொல்லுவீங்க, இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவர்களுடைய அந்த வேலைவாய்ப்பு பாதிக்குது, முதல்ல இந்த செலெக்ஷனை முதல்ல அனுப்பிடுவோம், அப்புறம் இவர்களை நாங்கள் அப்புறம் பார்க்குறோம், அடுத்த செலெக்ஷன் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் இப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவீங்க. அதனால் அதெல்லாம் சரி கிடையாதுங்க. காத்திருக்கக்கூடிய ஒரு ஏழைப்பட்ட மாணவனுடைய வயிற்றில் அடிக்கிறது மாதிரி இது. அதனால் இது கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வாங்க. 2/1/2025 என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம்ப்பா. ஆனால் அது பொறுத்து தான் அவங்களுக்கு. ஆனால் அப்புறம் அந்த 7/1/2025 உங்கள் தரப்பினுடைய அந்த பெட்டிஷனர் கவுன்சில் அதை அட்மிட் பண்ணி அவங்களுடைய ஆர்குமெண்ட் இருக்கும் விசாரணையில். அதனால் அது மறுபடியும் திரும்பவும் ரிசல்ட் வருதா, வேறு ஏதேனும் வந்து நீதிமன்றம் உத்தரவு வருதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் இப்போ தோற்று போகிறதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு தகுதி உள்ளவன்ட்ட தோற்கிறத தானங்க விரும்புவேன். தோற்கிறது வெற்றி தோல்வியோ ஒரு போட்டின்னு இறங்குறேன், வெற்றி தோல்வியே சகஜம், அது வராமல் போகும், அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் ஒரு தகுதி உள்ளவன்ட்ட தோற்றோம்னா அந்த தோல்வி கூட ஒரு கௌரவப்படுத்தப்பட்ட தோல்வியாக இருக்கும். இது அப்படி இல்லையே. இவ்வளோ குளறுபடியாக இருந்துக்கிட்டு சார் பக்காவாக ஜெயிச்சிருக்கேன், நம்மளை வந்து வரமாட்டேதே சார், அப்படி தான் அந்த ஆஸ்பிரன்ஸ் தரப்பில் நினப்பு இருக்குது. அதனால் அதை களைய வேண்டியது, அவர்கள் தரப்பில் நம்பிக்கையை விதைக்க வேண்டியது டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய பொறுப்பு. அதை பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ஏஜ் பாருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கப்பா, முதல்ல இது வரட்டும், இன்னும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு சுகப்பிரசவம் ஆகட்டும், அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பார்க்குறேன். அப்புறம் ஆனதுக்கு பிறகு அதை சொல்லுவேன். அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ சார், அடுத்து போலீஸுக்கு வருமா சார், ஏற்கனவே இது இவ்வளோ திணறலில் இருக்குன்றதை பார்க்குறீங்களா பார்க்கலையா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதனால் இந்த சுகப்பிரசவம் முடிஞ்சதற்கு பிறகு அப்புறம் சொல்லுவோம்ல, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான காலம் இருக்கும்ல, அப்போ வந்து அதை கேட்போம், இவ்வளோ காலம் தாமதமாகிருக்கு, அதனால் அவர்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.